பார்த்தாலே பதற வைக்கும் காட்சி. கொதிக்கும் பாலை பச்சிளம் குழந்தைகள் மீது ஊற்றும் கொடூரமான சடங்கா? சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மனிதநேயம் செத்துவிட்டதா அப்படின்னு பலரும் கமெண்ட் பாக்ஸ்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. புகை மூட்டத்திற்கு நடுவே சுட சுட பாலை குழந்தைகள் மேல் ஊற்றும்போது அவர்கள் ஏன் அலறவில்லை? ஏன் அவர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படவில்லை? இது வெறும் மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடக்கும் இந்த விசித்திரமான அபிஷேக சடங்கின் பின்னணியில் இருக்கும் அதிர வைக்கும் உண்மைகளை கேட்டால் நீங்க ஆடி போய்விடுவீர்கள். நிஜத்தை சொல்லப்போனா இது ஒரு விஷுவல் இல்யூஷன் அல்லது கண்கட்டு வித்தை. இதில் 3 ரகசியங்கள் இருக்கு. முதல் விஷயம், வீடியோவில் நீங்க பார்க்கிற அந்த புகை பாலிலிருந்து வர்ற ஆவி கிடையாது. அது அந்த இடத்துல எரியிற ஹோமகுண்டம் மற்றும் ஊதுபத்தியோட புகை. பால் உண்மையில் சாதாரண வெப்பநிலையில தான் இருக்கு. இரண்டாவது, பாலோட தன்மை. பாலை உயரத்திலிருந்து ஊத்தும்போது அது அதிகமா நுரைய உண்டாக்கும். இந்த வெண்மையான நுரை கேமராவை பார்ப்பவர்களுக்கு கொதிக்கிற மாதிரி ஒரு பிரமைய தருது. மூன்றாவது, ஒருவேளை அங்க பால் சூடா இருந்தாலும் அது கரா பூஜா போன்ற சடங்குகளில் கொதிநிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிடுவாங்க. சரி, சடங்குகளை விடுங்க. நிஜமாவே உங்க வீட்ல சுடு தண்ணியோ இல்ல சுடு பாலோ கொட்டி ஸ்கால்ட் பர்ன்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே பேஸ்ட் போடுறது இல்ல ஐஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்றீங்களா? நில்லுங்க. ஒரு டாக்டரா சொல்றேன், அந்த தப்பை இனிமே பண்ணாதீங்க. காயம் பட்ட உடனே ஓடுற குழாய் தண்ணியில குறைஞ்சது 20 நிமிஷம் காட்டுங்க. அந்த சூடு உள்ள இறங்காம இதுதான் தடுக்கும். அப்புறம் காயம் பட்ட இடத்துல மோதிரம் வளையல் இருந்தா கழட்டிடுங்க. வீக்கம் வந்தா கழட்டுறது ரொம்ப கஷ்டம். முக்கியமா அந்த இடத்துல கொப்புளம் வந்தா அத டொக்குன்னு உடைச்சு விட்டுடாதீங்க. அது உங்க தோலுக்கு இயற்கை கொடுத்த ஒரு பேண்டேஜ். இன்ஃபெக்ஷன் ஆகாம அதுதான் தடுக்கும். வலி அதிகமா இருந்தாலோ இல்ல காயம் முகத்துல இருந்தாலோ தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட ஓடி வந்துடுங்க. ஆன்மீகம், நம்பிக்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. உங்கள் டாக்டர் விடைபெறுகிறேன். நன்றி.